ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு ஹேர் டை தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், கையே எவ்வளோ கருமையாக இருக்குன்னு பாருங்கள். அந்த அளவுக்கு நம்ம சூப்பரான ஒரு ஹேர் டை தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அதுவும் ரொம்ப மிக முக்கியமான பொருள்களை வச்சு தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். பாருங்கள், என்ன கருமையாக இருக்குது பார்த்தீங்களா? அந்த அளவுக்கு கருமை கொடுக்கக்கூடிய ஒரு ஹேர் டை எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்றத நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். எப்பயுமே நம்ம ஒரு ஹேர் டை பண்ணணும் அப்படின்னா இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. இரும்பு கடாயில் பண்ணால் தான் நமக்கு அக்யூரேட்டாக கிடைக்கும். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெண்கடுகு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். வெண்கடுகு பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் வெண்கடுகு எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணக்கூடிய பொருள் என்ன அப்படின்னா காஞ்ச நெல்லி. இந்த காஞ்ச நெல்லியில் நிறைய நன்மைகள் இருக்குது. அதனால தான் நாங்கள் காஞ்ச நெல்லிலேயே அதிகமான வீடியோக்கள் நாங்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம். பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணக்கூடிய பொருள் என்ன அப்படின்னா கருவேப்பிலை நல்லா கழுவிக்கங்க. இல்லைனா வீட்டில் இருக்க காஞ்ச கருவேப்பிலையாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கருவேப்பிலை தான் எடுத்துருக்கோம். கருவேப்பிலை வந்து ஒரு கொப்பு எடுத்துக்கோங்க. நிறைய கைப்பிடி வர அளவுக்கு எடுத்து இந்த கருவேப்பிலையை நம்ம பயன்படுத்தணும். நம்ம இந்த 3 பொருள் தாங்க போட்டிருக்கோம். இந்த 3 பொருளை வச்சு தான் அவ்வளோ அருமையான ஒரு ஹேர் டையவே நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். பாருங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. அப்போ தான் உங்களுக்கு எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். அதே மாதிரி கருவேப்பிலையில் எவ்வளவோ நன்மைகள் இருக்குது. அதே இன்னொன்று சொல்கிறேன், பார்த்திங்கன்னா நெல்லிக்காய், காஞ்ச நெல்லி நமக்கு நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும். அப்படின்னா வீட்டிலேயே நெல்லிக்காய் வாங்கி நல்லா காய போடுங்க. காய போட்டிங்கனாலே உங்களுக்கு காஞ்ச நெல்லி கிடைச்சிரும். அந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம அந்த அந்த சதையை நம்ம பயன்படுத்துகிறது தான் நமக்கு இந்த இது. 3 பொருளையும் போட்டு நல்லா வறுக்கணுங்க. நல்லா எந்த அளவுக்கு கருமையாக்குறோமோ அந்த அளவுக்கு கருமையாக்கணும். நல்லா கங்கு வர அளவுக்கு கருமையாக்கணும். பாருங்கள், எந்த அளவுக்கு காட்டுறோம் அப்படின்றத கண்கூடாவே பாருங்கள். வெயிட் பண்ணுவோம். கருவேப்பிலையிலையும் பார்த்திங்கன்னா நிறைய நன்மைகள் இருக்குது. இன்னொன்று என்னென்னா வெண்கடுகு யூஸ் பண்ணியிருக்கோம். வெண்கடுகு வெடிக்கும், பார்த்துக்கோங்க. படபடன்னு பொரியும். அதுக்காக நம்ம ஒரு மூடி கூட போட்டு வச்சுக்கலாம். போட்டினா கூட நம்ம மேலே தெரிக்காது. பாருங்கள் எந்த அளவுக்கு கருகிருச்சுன்ட்டு. நமக்கு இந்த அளவுக்கு கருகி வரணும். இன்னும் கூட கருகணும். பாருங்கள், நமக்கு வெண்கடுகு நம்ம ஹீட்டுன்னு நம்ம நினைப்போம். ஆனால் அது கிடையாது. அதுவும் நம்ம முடிக்கு ரொம்ப ரொம்ப நன்மை கொடுக்கக்கூடியது. கடையிலே கிடைக்கும், நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் வெண்கடுகு. இது பாருங்கள் எந்த அளவுக்கு கருமையாக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. நல்லா கருமையாக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு கருமையானதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்து வைக்கணும். இன்னும் நமக்கு கருமை ஆகணும். பாருங்களேன் எந்த அளவுக்கு அந்த நெல்லிக்காய், காஞ்ச நெல்லிலாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் பார்த்திங்கன்னா உப்பி வந்துடும் அப்படியே நல்லா. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கீழே இறக்கி வச்சு ஆற வைக்கணுங்க. நல்லா ஆற வச்சுக்கோங்க. இல்லைன்னா பயங்கர ஹீட்டாக இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு நம்ம வறுத்துருக்கோம் இல்லையா, அதனால் நல்லா ஆற விடுங்க. பாருங்கள், நல்லா ஆறட்டும். வெயிட் பண்ணுவோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. அப்போ தான் நம்ம என்னென்ன போட்டிருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். நல்லா ஆறட்டும். நம்ம சேனலில் இப்போ தான் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு லைக்குமே எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போட புதுவித மோட்டிவேஷனாக இருக்கும். பாருங்கள், நல்லா ஆறணும். அதுக்காக தான் நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், ரொம்ப ஹீட்டாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம வீடியோவுக்காக அதை நம்ம உடனே எடுத்து நம்ம அரைக்க வேண்டியதாகிடுச்சு. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு மிக்ஸி ஜார் எடுக்கணும். அந்த மிக்ஸி ஜாரில் வாட்டர் எதுவும் இருக்கக்கூடாது. நல்லா ட்ரையாக இருக்கணும். பாருங்கள், இந்த மிக்ஸி ஜார் எடுத்துட்டோம். இப்போது நம்ம எல்லாத்தையுமே அந்த மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். அதை நல்லா நம்ம அரைச்சிட்டு வரணும். நம்ம எந்த அளவுக்கு நைஸாக அரைக்கிறோமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் ஹேரில் அப்ளை பண்ணும்போது குறகுறப்பு இல்லாமல் நைஸாக இருக்கும். இப்போ பாருங்கள், அரைச்சிட்டு வந்தாச்சு. நம்ம எந்த அளவுக்கு அரைச்சிருக்கோன்றதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம். பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நம்ம கையில் எடுத்து தேய்க்கும் பொழுதே நமக்கு அந்த கருமை நிறம் ஒட்டுது பார்த்திங்களா? அதனால தான் சொல்கிறது நல்லா அரைச்சிக்கணும் அப்படின்ட்டு. அதை நம்ம ஒரு இரும்பு கடாயில் எடுத்துக்கலாம். குட்டி இரும்பு கடாய் நாங்கள் வச்சுருக்கோம். பெரிய இரும்பு கடாயில் செஞ்சிட்டோம். நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு குட்டி இரும்பு கடாய் எடுத்துருக்கோம். அதில் 2 ஸ்பூன்லேருந்து 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். அவங்கவுங்க ஹேருக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க.
எங்களுக்கு அப்ளை பண்ணும்போது எனக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணுவோம். அப்ளை பண்ணுறதுக்காக 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அடுத்து அதில் என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா வெயிட் பண்ணி பாருங்கள். ஸ்கிப் பண்ண வேண்டாம், அப்படியே வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். என்ன பொருள் ஆட் பண்ணுறோம் அப்படின்றதையும் கொஞ்சம் பாருங்கள். தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணுறோம். தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம். தேங்காய் எண்ணெய், அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருள் என்னன்றதை வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதெல்லாம் நம்ம சேர்ந்து நம்ம பண்ணும்போது தான் நமக்கு அருமையான ஒரு ஹேர் டை கிடைக்கிது. அதுக்கப்புறம் கடுகு ஆயில் தான் நம்ம எடுத்துருக்கோம். இந்த கடுகு ஆயில் நம்ம கடைகளில் எல்லா கடைகளுமே கிடைக்கும். கடுகு ஆயில் வாங்கிக்கோங்க. அந்த கடுகு ஆயிலும் நம்ம அதில் ஆட் பண்ணுறோம். இன்னும் ஒரு முக்கியமான ஒரு பொருள் ஆட் பண்ண போகிறோங்க. அது ரொம்ப ஹேருக்கு ரொம்ப நல்ல ஒரு விஷயம். முடியை நல்லா அடர்த்தியாக வளரக்கூடியது. அதுதான் விட்டமின் இ கேப்சூல். இந்த கேப்சூல் நம்ம மருந்து கடைகளில் கிடைக்கும். அதை வாங்கிக்கோங்க. அந்த ஒரு கேப்சூலை நம்ம உடச்சி அதில் உள்ள ஆயிலை நம்ம இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம முடி வளர்கிறதுக்கு நமக்கு உதவியாகும். அதே மாதிரி முடி உடையும் பார்த்திங்களா, அதெல்லாம் கம்மியாகும். நம்ம ஹேர் டைன்றது நம்ம நார்மலாக ஹேர் டை தான் யூஸ் பண்ணணுன்றதில் ஹேர் டைலேயே நம்ம இவ்வளோ நன்மைகள் கொடுக்கக்கூடிய ஒரு ஹேர் டை தான் நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் பாருங்கள். அதனால் நம்ம அந்த விட்டமின் இ கேப்சூலை நம்ம வாங்கியிருக்கோம் பாருங்கள். அதையும் நம்ம உடச்சி அதில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். எந்த அளவுக்கு கிளாரிட்டி இருக்குன்றத பாருங்கள், எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பாருங்கள். அவ்வளோ அருமையான ஒரு ஹேர் டையை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது ஹேர் டைன்னு கூட சொல்லக்கூடாது, நல்ல மூலிகை நிறைந்த ஒரு ஹேர் டைன்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாமே இயற்கையான பொருளை தான் நம்ம போட்டிருக்கோம். வேறு எந்த ஒரு இண்டிகோவோ, நீங்களே பார்த்துருப்பீங்க, எந்த ஒரு இண்டிகோவோ அல்லது ஹென்னாவோ எதுவுமே நம்ம போடல. நம்ம வீட்டில் உள்ள பொருள் தான். வெண்கடுகு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காஞ்ச நெல்லி, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, இதை மட்டும்தாங்க நம்ம பயன்படுத்தியிருக்கோம். இதை வச்சே எவ்வளோ கருமையான ஒரு ஹேர் டை நம்ம கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா மிகப்பெரிய ஆச்சரியங்க. அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ஹேர் டை தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள். நம்ம கைகளில் எவ்வளோ அருமையாக ஒட்டுது பார்த்திங்களா, சூப்பராக ஒட்டுது பாருங்கள். அவ்வளோ அருமையான ஹேர் டைங்க. இதை நம்ம உடனே அப்ளை பண்ணலாம். நம்ம எங்கேயாவது வெளியில் கிளம்புறோமா டக்குன்னு ரெடி பண்ணி நம்ம அப்ளை பண்ணலாம். அவ்வளோ அருமையான ஒரு ஹேர் டை தான் நம்ம இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அவ்வளோ கருகருன்னு இருக்குது பாருங்கள். கையிலேயே என்ன அளவுக்கு கருமையாக ஒட்டுது பார்த்திங்களா, அந்த அளவுக்கு கருமை கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஹேர் டையை தான் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை இப்போ தான் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் பாருங்கள் மக்களை. என்ன கருமையாக இருக்குது பார்த்திங்களா, அவ்வளோ சூப்பரான ஒரு ஹேர் டை. அதே மாதிரி 2 hours விட்டுட்டு நீங்கள் கண்டிப்பாக குளிக்கலாம். நார்மல் வாட்டரில் குளிங்க. ஷாம்பு ஷேக்காக எதுவுமே பயன்படுத்த வேண்டியதில்லை. நார்மல் வாட்டரில் சில் தண்ணியில் குளிங்க. அவ்வளோ அருமையான ஒரு சூப்பரான ஒரு ஹேர் டை தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஓகே மக்களே, பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாருங்கள் எவ்வளோ அழகாக, எவ்வளோ கருப்பாக, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஓகே பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மக்களை. நன்றி, வணக்கம்.